வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி காந்தி திடலில் நடைபெற்ற கைவினை கண்காட்சியை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். தொழில் மற்றும் வணிகத்துறை மற்றும் மாவட்ட தொழில் மையம் சார்பில் கைவினை கண்காட்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் நேற்று துவங்கி 19ஆம் தேதி வரை நடக்கிறது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சாய் சரவணன் குமார் மற்றும் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கண்காட்சியில் வெளி மாநில கைவினை கலைஞர்கள் உட்பட 150 கைவினை கலைஞர்களும், கதர் மற்றும் கிராம தொழில்கள் வாரியம், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை நிறுவனங்களும் பங்கு பெற்றுள்ளன. இக்கண்காட்சியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கைவினைப் பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்தி விற்பனை செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. கதிர்காமம் முத்துமாரியம்மன் கோவில் செடல் திருவிழாவை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு வரும் 9ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் செடல் திருவிழாவை முன்னிட்டு வரும் 9ஆம் தேதி அப்பகுதியில் உள்ள 15 தனியார் பள்ளி மற்றும் 22 அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக வரும் 24ஆம் தேதி பள்ளிகள் செயல்படும் அன்று வெள்ளிக்கிழமை பாட வகுப்புகள் நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெண் ஒருவரிடம் இணைய வழியில் ரூபாய் 41 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை வாழைக்குளம் பகுதியை சேர்ந்தவர் கிரிஜா. இவர் பங்கு வர்த்தகத்தில் பல ஆண்டுகளாக ஈடுபட்டுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இணைய வழியில் வீட்டிலிருந்து நிறைய சம்பாதிக்கலாம் என வாட்ஸ்அப்பில் தகவல் வந்தது. அதன்படி மர்ம நபர்கள் கூறியபடி இணைய வழியில் சிறிய அளவில் முதலீடு செய்தாராம். அதில் லாபம் கிடைக்கவே மர்ம நபர்கள் கூறியபடி பல்வேறு வங்கி கணக்குகளில் ரூபாய் 41 லட்சத்தை செலுத்தியுள்ளார். ஆனால் லாப பணம் மற்றும் ஏற்கனவே உள்ள பணத்தை அவரால் பெற முடியவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து புதுச்சேரி இணைய வழி குற்ற தடுப்பு பிரிவில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 14ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று கொண்டாடப்பட்டது. கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தலைவரும் மாநில முதலமைச்சருமான ரங்கசாமி கட்சி கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, நமது ஆட்சியில் சொன்னதை செய்துள்ளோம், அதை மக்கள் முன்கொண்டு செல்ல வேண்டும். புதுச்சேரி அரசானது அறிவித்த அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. மேலும் மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் ஒன்றிய அரசின் நிதி பெற்று மாநில மக்களுக்கான வளர்ச்சிகளை தொடர்ந்து செய்து வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. எதிர்க்கட்சியினர் ஏதாவது ஒரு குறை கூற வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, வருகின்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமன்றி அனைத்து தொகுதியில் உள்ள நிர்வாகிகள் முழு மூச்சில் இறங்கி வேலை செய்து கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை வெற்றி பெற வைப்பது நமது கடமை. அதற்காக நாம் கடினமாக உழைக்க வேண்டும் என தெரிவித்தார். கட்சியை பலப்படுத்த 5 பேர் கொண்ட உயர்மட்ட குழு மற்றும் 10 பேர் கொண்ட ஆலோசனை குழு அமைக்கப்படும் என்றார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஒரே ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடுவதை முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் தலைவர் வ. சுப்பையா பிறந்த நாளை ஒட்டி நெல்லித்தோப்பு சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மக்கள் தலைவர் வ. சுப்பையாவின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நெல்லித்தோப்பு சந்திப்பில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணன் குமார்,
சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் உட்பட கம்யூனிஸ்ட் கட்சியினர் ழ. சுப்பையா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியராக குலோத்துங்கனும், காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக மணிகண்டனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியராக இருந்த வல்லவன் கோவாவிற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக இருந்த குலோத்துங்கன் புதுச்சேரி ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு செயலர் முத்தம்மாவிற்கு சுகாதாரம், குடிமைப்பொருள் வழங்கல் துறை, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, சமூக நலம் மற்றும் துறைகள் தற்காலிகமாக வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் அவருக்கு பான்கேர் தலைவர் பொறுப்பும் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. புதுவை பொதுப்பணித்துறை செயலராக உள்ள மணிகண்டன் காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு செயலர் ஜெயந்த்குமார் பொதுப்பணித்துறை, தகவல் தொழில்நுட்பம், சுற்றுலாத்துறைக்கு நிரந்தர செயலர் நியமிக்கும் வரை தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் பொலிவுறு நகர திட்ட செயலாக்க அதிகாரி மற்றும் திட்ட அமலாக்கத்துறை திட்ட இயக்குனர் பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அரசு செயலர் பங்கஜ்குமார் ஜா புதுடில்லியில் உள்ள புதுவை அரசு விருந்தினர் மாளிகையின் உள்ளிருப்பு ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். உள்ளூர் பிசிஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என சுயேட்சை எம்எல்ஏ நேரு வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ஆளுநர் மற்றும் முதல்வருக்கு சுயேட்சை எம்எல்ஏ நேரு அளித்துள்ள கோரிக்கை மனுவில் புதுச்சேரியில் தாசில்தார், கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்து பிசிஎஸ் எனப்படும் புதுச்சேரி சிவில் சர்வீஸ் அதிகாரிகளாக இருப்பவர்கள் சார்பு செயலாளர் அந்தஸ்தில் அரசு துறைகளின் இயக்குநர்களாகவும் துறை தலைவர்களாகவும் பணிபுரிகின்றனர். இவர்கள் பிசிஎஸ் அதிகாரிகளாக நீண்ட காலம் பணியாற்றிவிட்டு பதவிக்கான அங்கீகாரம் இல்லாமல் முந்தைய பதவியின்படியே பணி ஓய்வு பெறும் அவல நிலை உள்ளது. அதே நேரத்தில் வெளி மாநிலத்திலிருந்து மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூலமாக பிசிஎஸ் அதிகாரியாக பதவி வகிப்பவர்களுக்கு குறுகிய காலத்திலேயே பதவி உயர்வு கிடைக்கிறது. தற்போது வெளி மாநில பிசிஎஸ் அதிகாரிகளுக்கு மட்டும் சில விதிகளை தளர்த்தி பதவி உயர்விற்கான கோப்புகள் தயாரிக்கப்பட்டு பதவி உயர்வு வழங்கப்பட உள்ளதாக தெரிகிறது. உள்ளூர் அதிகாரிகளுக்கும் விதிகளை தளர்த்தி பதவி உயர்வு வழங்க கவர்னர், முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரை பகுதி மற்றும் சுற்றுலா தலங்களில் விற்கப்படும் பிங்க் நிற பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உருவாக்கும் ரசாயனங்கள் கலக்கப்படுவதை உணவு பாதுகாப்புத்துறையினர் கண்டுபிடித்து பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரி கடற்கரை சாலை, தாவரவியல் பூங்கா மற்றும் சுற்றுலா தலங்களில் வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்து வருகின்றனர். இவற்றில் கேன்சரை உருவாக்கக்கூடிய விஷத்தன்மை கொண்ட ரசாயனம் கலப்பு இருப்பதாக சந்தேகம் கொண்டு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அவற்றை வாங்கி சோதனை செய்தனர். அதில் ரோடமின் பி என்ற விஷ நிறமி இருப்பது தெரிய வந்தது. இது ஊதுவத்தி மற்றும் தீப்பெட்டியில் வண்ணத்திற்காக பூசப்படும் தொழிற்சாலை விஷ நிறமியாகும். குறைந்த விலைக்கு கிடைப்பதனால் இதனை வட மாநில இளைஞர்கள் தெரியாமல் வாங்கி பஞ்சு மிட்டாய் தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். இதனை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கண்டறிந்து பறிமுதல் செய்தனர். மேலும் விற்பனை செய்த வட மாநில இளைஞர்களை பிடித்து வந்து விசாரணை நடத்தியதுடன் அவர்களில் சிலர் மீது வழக்கு பதிவு செய்தனர். புதுச்சேரியில் 30 வட மாநில இளைஞர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருவது தெரிவதை தொடர்ந்து அவர்களுடைய விவரங்களை சேகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தன்வந்திரி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பஞ்சு மிட்டாய் விற்கும் வட மாநில இளைஞர்களின் விவரங்களை சேகரித்து வருகின்றனர். நிலுவை சம்பளத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வயிற்றில் ஈரத்துணியை அணிந்து பாப்ஸ்கோ ஊழியர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு சார்பு நிறுவனமான பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு ஆண்டு கணக்கில் சம்பளம் வழங்கப்படாமல் ஊழியர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஊழியர்கள் தொடர்ந்து பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும், மூடப்பட்டுள்ள அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை கூட விற்பனை வளாகத்தில் பாப்ஸ்கோ ஊழியர்கள்
ஏஐடியூசி தலைமையில் வயிற்றில் ஈரத்துணி அணிந்து கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில செயலாளர்கள் துரைசெல்வம் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் பாப்ஸ்கோ சங்க பொறுப்பாளர்கள் ரமேஷ், ஜெய்சங்கர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். புதுச்சேரி அடுத்த கோட்டகுப்பம் பகுதியில் புதிய நகராட்சி கட்டிடம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவ பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த கோட்டகுப்பம் பகுதியில் நகராட்சிக்கு எதிரே சுமார் 20 ஆண்டுகளாக சிங்காரவேலர் மீன் விற்பனை அங்காடி அமைந்துள்ளது. இப்பகுதியில் வசிக்கும் மீனவ பெண்கள் 50க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் இங்கே மீன் விற்பனை செய்யும் தொழிலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் பேரூராட்சியாக இருந்த கோட்டகுப்பம் தற்போது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. எனவே இப்பகுதியில் நகராட்சி கட்டிடம் கட்ட முடிவு செய்யப்பட்டு தமிழக அரசு இதற்காக 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது. இந்நிலையில் நகராட்சி கட்டிடம் கட்ட முதற்கட்ட பணிகள் நடைபெற இருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்பகுதியில் மீன் விற்பனை செய்யும் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கோட்டகுப்பம் நகராட்சிக்கு எதிரே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்புக்குள்ளானது. திடீரென மீனவ பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் வரும் 10ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்திற்கு இதுநாள் வரையிலும் மாநில அந்தஸ்து வழங்காதது, மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரி மாநிலத்தை இணைக்காதது, மத்திய பல்கலைக்கழகத்தின் அனைத்து பாடப்பிரிவுகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்காதது, ரேஷன் கடைகளை திறக்காதது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுக மாபெரும் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் வருகிற 10ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் MP தலைமையில் நடைபெற உள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் திரளாக கலந்து கொள்வது குறித்தும் பேரணியை சிறப்படைய செய்வது சம்பந்தமாக புதுச்சேரி மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவருமான அன்பழகன் தலைமையில் இன்று தலைமை அலுவலகத்தில் மாநில நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், பிற அணி நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் மற்றும் வார்டு நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதுச்சேரி மாநில அம்மா பேரவை செயலாளர் முன்னாள் MLA பாஸ்கர், மாநில துணைத் தலைவரும் முன்னாள் MLAவுமான ராஜாராமன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பாலாஜி நகரில் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் சுமார் 15 லட்சம் செலவில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை செய்து வைத்தார். உடன் உழவர்கரை நகராட்சி ஆணையர், செயற்பொறியாளர், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், பாரதிய ஜனதா கட்சி உழவர்கரை மாவட்ட பொறுப்பாளர் திரு மொபைல் சரவணன் அவர்களும், காமராஜர் நகர் தொகுதி தலைவர் திரு J கார்த்திகேயன் அவர்கள், முன்னாள் தொகுதி தலைவர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் மற்றும் பாலாஜி நகர் பொறுப்பாளர் திரு T பாலன் அவர்கள் மற்றும் அப்பகுதி குடியிருப்போர் நலசங்க பிரதிநிதிகள், ஊர் மக்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வில்லியனூர் தொகுதி வளர்ச்சிப் பணிகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வில்லியனூர் கொம்யூன் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்தது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் எழில்ராஜன், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் தொகுதி திமுகவினர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன் வில்லியனூர் தொகுதியில் தொடங்கப்பட்டுள்ள சாலை, வாய்க்கால், குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதமாக முடிக்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து தொகுதியில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியரை புதுச்சேரிக்கு மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகத்தை சமூக ஆர்வலர்கள் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது.
காரைக்கால் மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட ஆட்சியராக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் குலோத்துங்கன் பதவி ஏற்றார். அதனைத் தொடர்ந்து குறைகளை கேட்டறிந்து தீர்வளித்து வந்தார். குறிப்பாக கிராமப்புற பகுதி மக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கிராமப்புற வளர்ச்சிக்கும் மாணவர்களின் நலனுக்காகவும் பல்வேறு திட்டங்களை தனியார் உதவி பெற்றேனும் செய்து வந்தார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கான நீட் பயிற்சி வகுப்பு தனியாரின் பங்களிப்போடு தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அவர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்று ஓராண்டுகள் கூட நிறைவடையாத நிலையில் திடீரென காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை புதுச்சேரிக்கு மாற்றம் செய்துள்ளதாக அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டது. இதனை கண்டு கொந்தளித்த காரைக்கால் சமூக ஆர்வலர்கள் திடீரென கூடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் நின்ற புதுச்சேரி அரசுக்கு எதிராகவும் மாவட்ட ஆட்சியரை மாற்றியதற்காகவும் வெளியிடப்பட்ட அரசாணையை திரும்ப பெற வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சித்த மருத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு மாநிலங்களுக்கு செல்லும் குழு புதுவை வந்த நிலையில் அவர்களை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வரவேற்று வாழ்த்தி வழி அனுப்பினார். இந்திய அரசின் ஆயுஷ் துறையின் கீழ் இயங்கும் மத்திய சித்தா மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் மற்றும் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் சார்பில் சித்த மருத்துவ விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி கடந்த 24ஆம் தேதி டெல்லியில் தொடங்கியது. இணையமைச்சர் முஞ்சபாரா மகேந்திரபாய் துவக்கி வைத்த இந்த பேரணியில் சித்த மருத்துவர்கள், ஆராய்ச்சி அலுவலர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களை சார்ந்த பணியாளர்கள் 22 பேர் புதுடில்லியில் துவங்கி கன்னியாகுமரி வரை 3333 கிலோமீட்டர் இருசக்கர வாகனத்தில் பயணித்து மக்களிடையே சித்த மருத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இதனிடையே சென்னை வழியாக புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு வந்த இக்குழுவினரை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வரவேற்று வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சித்த மருத்துவ மண்டல ஆராய்ச்சி நிலையத்தை சார்ந்த ஆராய்ச்சி அலுவலர்கள் மற்றும் மருத்துவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் தூய்மை பணியாளர்கள் நல வாரியமோ அல்லது ஆணையமோ அமைக்க வேண்டும் என ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கான நலன் குறித்த ஆலோசனை கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் காமராஜர் வளாக அரங்கில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தூய்மை பணியாளர்களின் நிறைகுறைகளை தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் காரைக்கால் மாவட்டத்தில் செயல்படும் தனியார் ஒப்பந்த நிறுவனங்களிடம் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாகவும் அதனை சீர் செய்யவில்லை என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் தூய்மை பணியாளர்கள் நல வாரியமோ அல்லது ஆணையமோ அமைக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். 2024 லோக்சபா தேர்தல் மிகவும் விசித்திரமானதாக இருக்கும். பலர் இந்த தேர்தலில் பிரிந்து கிடக்கிறார்கள் என்று மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் சினிமாவின் உச்சத்தில் இருக்கும் போதே அரசியலுக்குள் நுழைந்துள்ளார். தற்போது கமிட்டாகி இருக்கும் 2 படங்களை முடித்துவிட்டு முழு நேர அரசியலில் ஈடுபட நடிகர் விஜய் முடிவு செய்துள்ளார். இது தொடர்பாக நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டுவர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம். அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது என்று விஜய் கூறியுள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் அமெரிக்காவிலிருந்து இந்தியா நோக்கி வந்த கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தீவிரமாக நடந்து வருகிறது. கடந்த 4 மாதங்களாக இந்த போரானது நீடித்து வருகிறது. சண்டை நீடித்துக் கொண்டே இருப்பதால் இந்த போர் பிராந்திய போராக மாறுமோ என்ற உலக நாடுகள் அஞ்சுகின்றன. இது ஒரு பக்கம் இருக்க, ஹமாஸுக்கு ஆதரவாக இருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் பகுதியில் வரும் கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துகின்றன. இதனால் அங்கே பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஏமனை சேர்ந்த இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் நடத்தும் இந்த தாக்குதலால் வணிக கப்பல் சேவையும் பாதிப்புக்குள்ளாகி வருகிறது.
செங்கடலில் இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகளின் கப்பல்களை கண்டால் சரமாரியாக தாக்கி விடுகின்றன. இந்த செங்கடல் வழியிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஈரானும் அதிகரித்து வருவதால் ஏமனில் பெரும்பாலான பகுதிகள் ஹவுதி வசமே உள்ளது. இந்நிலையில் இன்று அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுக்கு சொந்தமான கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலை தாங்கள்தான் நடத்தியதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர். அதிக டெஸ்ட் போட்டி விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் அஸ்வின் 2வது இடத்தில் இருக்கிறார். அவர் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் மட்டுமே டெஸ்ட் போட்டிகளில் ஆடுவார் என்பதால் அதற்குள் முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்ற அழுத்தத்தில் இருக்கிறார். இந்திய டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட் வீழ்த்தியவர்களை பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது அனில் கும்ப்ளே. அவர் 619 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். அவருக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் அஸ்வின் 499 டெஸ்ட் விக்கெட்டுகள் வீழ்த்தியிருக்கிறார். 3ஆம் இடத்தில் இருப்பது ஹர்பஜன் சிங். அவர் 417 டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.